கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட சிந்தனைக்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். மனிதனுக்கு எப்போதுமே புதிய காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒன்று. புதுசாக இடம் வாங்கினா, புதுசாக வீடு வாங்கினா, புது வண்டி வாங்கினா, புது வேலை கிடச்சா, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால், புது ட்ரெஸ்ஸு வாங்கினா, இப்படி எல்லா புது காரியமுமே மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒன்று. கர்த்தரும் மனிதனுடைய மகிழ்ச்சியில் பிரியப்படுகிற தேவன். அதனால தான் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வதற்கு 3 காரியங்கள் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒன்று, விசுவாசம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அவனை வேற ஊருக்கு போக சொல்லலை, வேற தேசத்துக்கு போக சொல்கிறாரு. ஆபிரகாமும் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அவன் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஏதாவது ஒரு சந்தேகம், இது என்னுடைய பழக்கமான தேசம், இந்த தேசத்தில் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், இனி வேறு தேசத்துக்கு போய் நான் எப்படி வாழுவேன் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்டிருப்பான். ஏனென்றால் சந்தேகம் எங்கே இருக்கிறதோ அங்கே கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நாமும் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது விசுவாசம் வைத்திருப்போம், ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார் என்று. ஆனால் அந்த நாள் நெருங்க நெருங்க நிச்சயமாக நம்மளுடைய சந்தேகம் அந்த விசுவாசத்தை மேற்கொண்டு விடும். ஏன்னா இவ்வளோ நாள் செய்யலை, இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு சந்தேகம், ஆண்டவர் செய்வாரா என்ற சந்தேகம் சில நேரங்களில் என்னை மேற்கொண்டு விடுகிறது. ஆனால் ஆபிரகாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கர்த்தரை விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் தந்தவர் நிச்சயம் அதை நிறைவேற்றும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் மேல் நம் விசுவாசம் வைப்போமானால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். 2வது, தைரியம். கானானுக்கு போவதற்கு யோர்தான் நதி அவர்களுக்கு தடையாக இருந்தபோது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வரும்போது யோர்தான் நதி எப்படி அவர்களுக்கு வழிவிட்டது என்றால் 15 வசனம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பெட்ட உடனே. அவர்கள் யோர்தான் நதி விலகட்டும் நம்ம போய்க்கலான்ட்டு இல்லை, அவங்க நடக்க ஆரம்பித்து அவருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பெட்ட உடனே அவர்களுக்கு அந்த நதி குவியலாக நின்று வழிவிட்டது. 13 வசனத்தில் வாசிக்கிறோம், உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பெட்ட மாத்திரத்தில். அவர்கள் தண்ணீரில் காலடி எடுத்து வைக்கும்போது கால் முழுசாக கூட நனையலை, உள்ளங்காலில் தண்ணீர் பெட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் அங்கேயே அற்புதம் செய்தார். ஆண்டவருக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் அற்புதம் பண்ணுறதுக்கு. நாமும் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு சில காரியங்கள் செய்வதற்கு நமக்கு பயம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் பயத்தை விரும்புகிற தேவன் அல்ல. நம் தைரியமாக அடியெடுத்து வைக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒன்று விசுவாசம், இன்னொன்று தைரியம். 3வது காரியம் இரண்டு கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் நமக்கு புதிய காரியங்களை செய்வதற்கு நாம் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். நான் இன்னும் என்னுடைய பழைய சுபாவங்களான இச்சை, கோபம், பிடிவாதம், பொறாமை, பெருமை எல்லாம் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்றால் அவர் அதில் விருப்பப்படுகிற தேவன் அல்ல. அந்த ஜெபத்தை அவர் நாம் வேறெடுக்கும் விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்பது கிறிஸ்துவோடு இருப்பது. நம் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் அதிக நேரம் செலவிட்டு நாம் அவரோடுள்ள ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தி கொண்டு நம் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாய் தேவன் நமக்கு மாற்றுவார். நம்மளுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றணும். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வதற்கு நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பெரிய காரியங்களை செய்வார்.
கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தி கொண்டு புது சிருஷ்டியாய் மாறும் பொழுது நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் விசுவாசிப்போம். நம் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்து தைரியமாய் செயல்படுவோமானால் என்றைக்காவது ஒரு நாள் புதிய காரியத்தை செய்வேன் என்று வசனம் இல்லை, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஒரு நொடியே அதிகமானது. அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். நாம் விசுவாசிக்க வேண்டும், தைரியமாக செயல்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடுள்ள ஐக்கியத்தில் பலப்பட்டு நாம் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். அவை இப்பொழுதே நடக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.